விழுப்புரத்தில் பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கி சிறை சென்ற இளைஞருக்கு நீதிபதி அறிவுரை வழங்கி தனது தலைமையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வடகநந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் அப்பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண்ணை கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்தார். திருமணம் செய்வதாக கூறி பாஸ்கர் நெருங்கி பழகிய நிலையில் சத்யா கர்ப்பமடைந்தார். இந்நிலையில் சத்யாவை திருமணம் செய்ய பாஸ்கர் மறுத்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த சத்யா கள்ளக்குறிச்சி மகளிர் போலீசில் புகார் அளித்தார். இந்த புகாரை தொடர்ந்து பாஸ்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவ்வழக்கு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி 2 பேரின் பெற்றோரை அழைத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் நிலை குறித்து பேசி சமரசம் செய்தார். பின்னர் பாஸ்கருக்கும் அறிவுரை வழங்கிய நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி தனது தலைமையில் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். சத்யானு ஒரு பொண்ணை லவ் பண்றது, ஊரு கச்சிராப்பாளையம். 4 வருஷமா லவ் பண்ணிருந்தோம். கொஞ்சம் மன கஷ்டத்தினால பிரிஞ்சிட்டோம். விழுப்புரம் கோர்ட்ல கேஸ் போட்டு ஐயா தலைமையில கொஞ்சம் அறிவுரை சொன்னாரு. சொல்லி அப்புறம் திரும்ப அவரே தாலி எடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. விழுப்புரம் தேர்பிள்ளையார் கோவிலில் நடந்த பாஸ்கர் சத்யா திருமணத்தில் நீதிபதிகள், போலீசார் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.